திமுக இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வராது. இல்ல இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நமக்கு வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம். என்ன நல்ல அமைச்சர் என்னமோ பேசுறாரு, ஒன்னும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்ல என்ன நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்பதான் போன் பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்ல எல்லாம் நல்லபடியா போகுது, இல்ல நல்லா பாத்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியுது. காலையில எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு. நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியில இருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. திமுக ஆட்சியில பங்கேற்கல, அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தருவாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க. இதுக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி சான்ஸே கிடையாதுங்க. ஒரு ஆளு ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி இவர் ஒரு சீட்டு கூட வரமாட்டாரு, இவர் அவர் தொகுதியிலேயே தோத்துருவாரு அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல இறக்குறதுக்கு என்ன வேணாமோ, எவ்வளவு கீழ்தனமா இறங்கும். பிஜேபியா இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, கீழ்தனமா இறங்கி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க. இந்த கேவலமான அரசியலை பண்ணிட்டு நீங்க எதிர்கட்சியில உட்காந்துட்டு எங்க தளபதியை பேசுறதுக்கான தகுதியே கிடையாதுன்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அவருமே ஒரு சொல்லுவாங்கல்ல, நதி போயிட்டே இருக்கும், அதுல கள்ள தூக்கி அடிப்பாங்க, அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. அந்த நதி போல நம்மளும் போயிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இன்னைக்கு பொலிட்டா ஆன்சர் பண்ணிட்டு அழகா போயிருக்காரு. தலைவரே, நீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி பேசி இருக்கிறீங்க தெரியுங்களா, அமைதியா. அதுதான் கிரேட் தலைவா.